டியர் அயன் காம்ரேட்ஸ், நீங்கள் இப்போ பாடத்தில் பார்க்குற இந்த பாடி பில்டர் பேர் வந்து கிரெக் டீஃபரோ. கிரெக் டீஃபரோன்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லை, ஆனால் இவரை வந்து நீங்கள் இவர் பிக்சரில் பாருங்கள், எந்த விதமான ஒரு குறைபாடும் இல்லாதவர். எப்படி சொல்கிறேன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ரெப்பீசியஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய டெல்டாய்டு பாருங்க, எப்படி பைசப்ஸு ட்ரைசெப்ஸு ஃபோராம்ஸு. இங்கே பாருங்க, பைசப்ஸ்லாம் பிதிங்கி வலியுது பாருங்க. ஆச்சரியமான ஆச்சரியம், அருமையான தைஸு. இந்த பாடி பில்டரை நான் எப்போ இவரை ரசிக்க ஆரம்பிச்சேன்னா, இவருடைய ஒரு காம்படிஷனில், மிஸ்டர் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் இவர் காம்படிட் பண்ணும்போது அர்னால்டு அந்த போட்டியை பார்க்க வர்றாரு. அப்போ அர்னால்டு அந்த போட்டியை பார்க்க வரும்போது சொல்கிறாரு, இந்த கிரெக் டீஃபரோட ஷோல்டர்ஸில் ஒரு ஃப்ளைட்டவே கொண்டு வந்து இறக்கிடலாம் போலயே, அவ்வளோ பெரிய ஷோல்டர்ஸாக இருக்கு அப்படின்னு அர்னால்டு இவரை புகழ்ந்து பேசுகிறாரு. பாருங்க, மிஸ்டர் இன்டர்நேஷனல் 1979, செகண்ட் பிளேஸ் வந்து 1983 ப்ரொஃபஷனல் வேர்ல்டில் வாங்குறாரு. என்ன அட்டகாசமான ஃபிசிக் பாருங்க, பக்கத்தில் சாதாரணமாக நிற்கிறாரு, பியூட்டிஃபுல் ஃபிசிக். இதை வந்து அவர் வந்து 1994 மாஸ்டர் மிஸ்டர் ஒலிம்பியாலையும் கலந்துக்கிட்டார், 40 வயசுக்கு மேலேயும் கலந்துக்கிட்டார். அதுலேயும் வந்து அவர் ரொம்ப அழகாக இருந்தார். பாருங்க, என்ன அட்டகாசமான படம் பாருங்க. ஸ்டாப். பாருங்க, நான் க்ளோஸ் அப்ல எடுக்க சொன்னேன் சன்னை, என்ன அட்டகாசமா இருக்கு பாருங்க. மசில் பிசிக்கு, அந்த குவாலிட்டி, கட்ஸு, டிஃபனிஷன், சிமெட்ரி, எதுவுமே இல்லாத எந்த குறையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அருமையான ஒரு பாடி பில்டர். நீங்க ரசிக்கணுன்றதுக்காகத்தான் இதை எடுத்துக்க நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ்ல. தேங்க்யூ.